வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது ஒரு சஸ்பென்ஸ் திரைப்படம் போல இருக்கப் போகிறது. ஆனால் இது கற்பனை அல்ல, நம்முடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகும் மிக முக்கியமான நிஜ நிகழ்வுகள். ஆம், வருகிற ஆகஸ்ட் 15-க்கு முன்னும் பின்பும் உலக அரசியலில் நடக்கவிருக்கும் சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெட்ரோல் விலையில் தொடங்கி நாம் உண்ணும் உணவுப் பொருட்களின் விலை வரை எல்லாவற்றையும் நேரடியாக பாதிக்கப் போகின்றன. இதை ஒரு பவர் கேம் என்று சொல்லலாம். இதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 4 பெரிய சக்திகள் களம் இறங்கியிருக்கின்றன. இந்த ஆட்டத்தில் நம்முடைய இந்தியா எந்தப் பக்கத்தில் இருக்கிறது? அதன் நிலைப்பாடு என்ன? பெட்ரோல், டீசல் விலை உயர்வு எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது? இதை முழுமையாக தெளிவாக புரிந்துகொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வெறும் அரசியல் செய்தி அல்ல, உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய தகவல். 2:06 ட்ரம்பின் பேச்சு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை உலக அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் பேசியது வெறும் அரசியல் வாக்குறுதி அல்ல, ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை. அவர் நேரடியாகச் சொன்ன வார்த்தைகள் இவைதான்: அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். இதன் பொருள் என்னவென்றால், அமெரிக்காவின் நலன்கள்தான் முதலில். அமெரிக்காவின் எதிர்காலத்தை பாதுகாக்க தேவைப்பட்டால் நீண்டகாலமாக கடைப்பிடித்து வரும் பழைய கூட்டணிகளையும் முறித்துக்கொள்ள அவர் தயார் என்றார். இதன் மறைமுகமான பொருள் என்ன தெரியுமா? வருங்காலத்தில் இந்தியா, ரஷ்யா அல்லது சீனா எந்த நாடும் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு மாறான பொருளாதார அல்லது இராணுவ நடவடிக்கைகளை எடுத்தால் அந்த நாடுகளின் மீது கடுமையான தடைகளை விதிக்க அவர் தயங்க மாட்டார். இதை புரிந்துகொள்வதற்கு கூடுதல் தடைகள், செகண்டரி சாங்ஷன்ஸ் என்ற புதிய சொல்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் மற்ற நாடுகளின் மீதும் அமெரிக்கா தடை விதிக்கப் போகிறது என்று அவர் சூசகமாகச் சொல்கிறார். அமெரிக்கா வர்சேஸ் இந்தியா, ரஷ்யா ஒரு சிக்கலான உறவு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவு பல தசாப்தங்களாக வலுவானது. சுதந்திரம் அடைந்தது முதல் நாம் ஆயுதங்கள், விண்வெளித் தொழில்நுட்பம், எரிசக்தி என பல முக்கியத் துறைகளுக்கு ரஷ்யாவை நம்பியிருக்கிறோம். ரஷ்யா நம்முடைய நம்பகமான கூட்டாளி. ஆனால் இந்த உறவுதான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது. ரஷ்யா-உக்ரைன் போருக்குப் பிறகு ரஷ்யாவை உலக அரங்கில் தனிமைப்படுத்த அமெரிக்கா முயன்றது. இதற்காக பல நாடுகள் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை கைவிட வேண்டுமென எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்தியா தன் தேசிய நலன்களை பாதுகாக்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை தொடர்ந்தது. இது அமெரிக்காவிற்கு ஒரு மானமான சவால், சைலண்ட் சேலஞ்ச் போலத் தோன்றியது. இந்தியா தனது இறையாண்மையைக் காட்டினாலும் இது அமெரிக்காவுடனான உறவில் ஒரு சிறிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி ஆபத்தில் உள்ளதா? இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: இந்த உலக அரசியல் விளையாட்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்குமா? தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் IMF கணிப்புப்படி 6க்கும் மேல் வளர்ச்சி அடையும் ஒரே பெரிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது. இது ஒரு பெரிய சாதனை. ஆனால் ஒருவேளை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்தால் என்ன ஆகும்? பெட்ரோல் விலை உயரும்போது சரக்குகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளின் போக்குவரத்துச் செலவு கூடும். இதனால் காய்கறி, உணவுப் பொருட்கள், ஆடைகள் எனச் சந்தையில் விற்கப்படும் அனைத்து பொருட்களின் விலைகளும் உயரும். இது நேரடியாக பணவீக்கத்திற்கு, இன்ஃப்ளேஷன் வழிவகுக்கும். பணவீக்கம் அதிகரிக்கும்போது மக்களின் வாங்கும் சக்தி குறைந்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபியானது ஒரு சில புள்ளிகள் குறைய வாய்ப்புள்ளது. இது சாதாரண விஷயம் அல்ல, இது நம் அனைவரின் பாக்கெட்டையும் நேரடியாக பாதிக்கும். கூடுதல் இறக்குமதி வரி, செகண்டரி டேரிப். சோகஸ்மைலி ஒரு இருமுனை கத்தி. கூடுதல் இறக்குமதி வரி, செகண்டரி டேரிப்ஸ், இதுதான் அடுத்து வரவிருக்கும் பெரிய சிக்கல். அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், ரஷ்யாவுக்கு மறைமுகமாக ஆதரவு தரும் நாடுகளின் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும். அதாவது, டாலர் அல்லாத நாணயத்தில் நடக்கும் வர்த்தக பரிவர்த்தனைகள் அனைத்தையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனிக்கப் போகிறது. இந்தியாவுக்கு இது ஒரு இருமுனை கத்தி, டபுள் எட்ஜ் ஸ்வோர்ட் போன்றது. ஒருபுறம் ரஷ்யா நம் நீண்டகால கூட்டாளி. நம்முடைய ஆயுதங்கள் மற்றும் எரிசக்தி தேவைகளுக்கு அது அவசியம். மறுபுறம் அமெரிக்கா நம்முடைய மிக முக்கியமான ஏற்றுமதிச் சந்தை. குறிப்பாக இந்தியாவின் எடித்துறை, ஜவுளித்துறை போன்ற பல துறைகளுக்கு அமெரிக்காதான் முக்கியச் சந்தை. இந்த இரண்டுக்குமிடையே இந்தியா மிக கவனமாக சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அமெரிக்காவுடன் சந்திப்பு.
அமெரிக்க அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபரின் நேரடி சந்திப்பு உலகப் பொருளாதாரத்தின் போக்கை தீர்மானிக்கப் போகிறது. இந்தச் சந்திப்பில் எரிசக்தி விலைகள், ஆயுத ஒப்பந்தங்கள், உக்ரைன் போர் பற்றிய பேச்சுகள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தச் சந்திப்பில் எடுக்கப்படும் எந்த தீர்மானமும் நம்முடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவுகளில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியாவில் பெட்ரோல் விலை குறைய வாய்ப்புள்ளது. அதனால் இந்தியா இந்த சந்திப்பை மிகுந்த கவனத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ட்ரம்ப் ஜெலன்சி. ட்ரம்ப் ஆட்சியில் உக்ரைன் அதிபர் ஜெலன்சியுடனான உறவு எப்போதும் சிக்கலாகவே இருந்தது. இப்போது ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உக்ரைனுக்கு அமெரிக்கா அளித்து வந்த நேரடி இராணுவ மற்றும் நிதி உதவி குறைய வாய்ப்பு அதிகம். இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அரசியல் அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் இது சீனாவின் கேம் பிளானுக்கும் உதவும். அமெரிக்கா ரஷ்யா மீது கவனம் செலுத்தும் போது சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தும். எனவே இந்தியா ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் சீனா அமெரிக்கா மோதல் என இரு பக்கங்களிலும் சமநிலையை கடைப்பிடிக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு மெல்லிய கயிற்றின் மீது நடப்பது போன்றது. நண்பர்களே, நாம் வாழும் இந்த உலகம் மிகவும் சிக்கலான அரசியல் வலைப்பின்னலால் பின்னப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை, பொருட்களின் விலை, வேலைவாய்ப்புகள், ஐடித்துறை எல்லாமே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற பெரிய ஆட்டக்காரர்களின் முடிவுகளால் பாதிக்கப்படுகின்றன. வரும் ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் உலக அரசியல் நிலையைச் சோதிக்கும் ஒரு திருப்புமுனையாகவும் இருக்கும். நமது தலைவர்கள் ஒரு மிகச்சிறந்த சமநிலையை ஏற்படுத்தி நமது தேசத்தின் நலன்களைக் காக்கப் போராடப் போகிறார்கள். அதனால் நாம் எப்போதும் போல தகவலுடன் இருங்கள், விழிப்புடன் இருங்கள். நான் உங்கள் நண்பன். வாழ்க்கையின் தத்துவங்கள்.